பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் குடும்பத்தில் எந்தவித நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஓரமாய் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேன். பார்க்கிறவர்கள், பேசுகிறவர்கள் எல்லாரும் என்னை கேலி பண்ணுகிறார்கள். நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு முன்னேற்றம் வரும் என்று நான் ஆண்டவரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் காலங்கள் முடிவதற்கு முன்பாக நான் அநேக நன்மைகளை பெற்று எல்லாரை போலவும் நானும் ஒரு ஜாதியாய் மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீ காணப்போகிறாய் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 1:50 இவ்வாறாக சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிதான காரியத்தையும் நான் பார்க்கவில்லையே. ஆசைப்பட்டது எல்லாமே தோற்று போனது போல் இருக்கிறதே. நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு திருமணம் காரியம் நடக்க வேண்டும், நல்ல ஒரு வருமானம் ஈட்ட வேண்டும் என்றெல்லாம் அநேகர்கள் இருதயத்தில் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகத்தில் நீ வரும்போது நான் உன்னை இதைவிடவும் பெரியவைகளாய் நான் மாற்றப் போகிறேன். என்னிடத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிறது, என்னிடத்தில் பொக்கிஷங்கள் இருக்கிறது மகனே. அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய, ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லவோ. அந்த வாக்கை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் குடும்பத்தில் பெரிதான காரியங்கள் சம்பவிக்க ஆரம்பிக்கும். என் சிரசின் மேல் அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும்? தேவன் எனக்கு தந்த சிறிய பெரிய வாக்கு தத்தங்கள் அநேகம் கிடக்கிறது. ஆனால் அதை என் கண்கள் காண நிறைவேற முடியாமல் இருக்கிறது போல் இருக்கிறதே. நான் பிரயாசப்படுகிறேன், ராம் முழுவதும் ஜெபிக்கிறேன், தேவ சமூகத்தில் என் கண்ணீரை ஊற்றி கொடுக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். இதுவரைக்கும் சின்னதாய் இருந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உன் குடும்பத்தில் தங்கி தாமரிப்பாரேயானால், ஆண்டவருடைய கரம் உன் குடும்பத்தில் வைக்கப்படுமேயானால் காரியங்கள் பெரிதாய் மாற்றப்படும் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பக்தனாகிய தாவீது தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளை உண்மையாய் மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. அவன் இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு கர்த்தர் அவன் மேல் அபிஷேகத்தை ஊற்றி கொடுத்தார். அவனுக்கு ராஜ்யபாரம் என்பது என்ன என்று தெரியாது, எப்படி ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. தான் ஒரு ஆட்டிடையன் என்பது மாத்திரமே அவனுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதே அவனை பழக்குவித்த ஆரம்பித்தார். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஒரு விசை சத்ருவானவன் சிங்கத்தை போலவும் கரடியை போலவும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகளை கவ்வி எடுக்க வந்தபோது அந்த சத்ருவை துரத்திவிட்டு அந்த மந்தைகளை மீட்டெடுத்து
அவனுக்கு பயிற்சி கொடுத்த தகப்பன் அவன் மேல் அபிஷேகத்தையும் கொடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாய் தாவீதை ஆண்டவர் நியமித்தாரேயானால் அவன் நினைத்திராத ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் மாறினான். இதிலும் பெரிதானவைகளை காண கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தாவீதை இதிலும் பெரிதானவைகளை காண செய்தேன், யோசேப்பை இதிலும் பெரிதானவைகளை காண செய்தேன், தானியேலை இதிலும் பெரிதானவைகளை காண செய்தேன், ஆபிரகாமை இதிலும் பெரிதானவைகளை காண செய்தேன். ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நான் பெரியவனாய் ஆக்கினேனே. ஆனால் என் சமூகத்தில் வந்து என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் இதிலும் பெரிதானவைகளாய் மாற பண்ணுவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாதபடிக்கு, அடுத்த காரியத்தை செய்ய விடாதபடிக்கு, அடுத்த வளர்ச்சிக்கு ஒத்த விதத்தில் போக விடாதபடிக்கு சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லவோ. உன் குடும்பத்தில் பல காரியங்களை கொண்டு வந்து போட்டு, பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு, போராட்டங்களை கொண்டு வந்து போட்டு, ஜெபிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு இன்றைக்கு அநேகர்கள் அழுது கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்துக்குள் சத்ருவானவன் உள்ளே நுழைந்து அவன் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், யூத ராஜ சிங்கமாய் நான் உன் குடும்பத்தில் வரும்போது சத்ருக்களின் கோட்டைகள் உடைக்கப்பட போகிறது. சத்ருக்கள் இனி உன் குடும்பத்தில் இருப்பதில்லை. அந்த சத்ருக்கள் முறிந்து விழப் போகிறார்கள். ஏது சத்ருக்கள் உன்னை ஆக்கிரமித்து உன்னை பிடிக்கணும், உன்னை அழிக்கணும், உன்னை வெட்டணும் என்று சொல்லி கொண்டிருந்தார்களோ அதே சத்ருக்களை உன் கண்கள் காண துரத்தி விட்டு நான் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போதே, அந்த தேவ மகிமை உன் குடும்பத்துக்குள் செயல்படும் போதே, எந்த இடத்துல நஷ்டம் வந்ததோ, எந்த இடத்துல தோல்வி வந்ததோ அதே இடத்துல உன்னை ஒரு வெற்றியாளனாய் நான் மாற்றுவதற்கு, இதிலும் பெரிதானவைகளை உன் கண்கள் காண்பதற்கு நான் இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை கண்டேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாத்தான் வேலை பார்த்தாண்டவர் சொன்னார், நாத்தான் வேலே, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டுவிட்டேன் மகனே, நீ என் சமூகத்தில் இருக்கும் போதே நான் உன்னை கண்டுவிட்டேன், நீ இதிலும் பெரிதானவைகளை காணப்போகிறாய். என் கண்கள் உன்னை பார்த்ததே ஆனால் நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் பெரிதானவைகளை செய்யணும், என் வாழ்க்கையில் நான் பெரிதானவைகளை பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார், நீங்கள் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்த நல்ல தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையில் இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் காண செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களை இதிலும் பெரிதானவைகளாய் காண செய்வதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடி வரக்கூடியவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.